திருப்பலி முன்னோரை பொதுக்காலத்தின் 3ஆம் நாள் திருப்பலி கொண்டாடத்தில் பங்கேற்க இணைய மக்களே உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இறை சாலையில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைக்கப்படுகின்றோம். இயேசு தனது விருப்பங்களை இந்த மண்ணுலகில் மனித குலங்களை நினைவு காண தனது சீடர்களை அழைக்கின்றார். மணவாளனை காணத்தான் இயேசு அழைக்கின்றார். உண்மை அழைத்தல் என்பது வெளிப்புற தோற்றத்தை வைத்து தீர்மானிப்பதல்ல, மாறாக அடிப்படையில் மனநிலை மாற்றம் காண்பதாகும். இதையே இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. வாழ்க்கை மாற மனமாற்றம் முதல் தேவை என்பதை இயேசு வலியுறுத்துகின்றார். அன்புடன் கொண்டு நம்மை கடைபிடித்து வளர்த்த இயேசு நம்முடைய கடைசி வரை இருக்கின்றார். ஏழை அழைத்தல் இல்லறமோ துறவரமோ எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து நின்று வாழ தேவையான வகைகளை இத்திருப்பலி வழியாக இறைவனை மன்றாடவும் வாழே. முதல் 4 திருத்தூதர்களை அழைத்த நற்செய்தி பகுதியை நாம் இன்று கேட்க இருக்கின்றோம். இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நாம் இருக்கின்ற நிலையிலேயே அது தனியரமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அழைப்பை கொடுக்கின்றார். அந்த அழைப்பை பெற்று நாமும் இறைவனுடைய அந்த அழைப்பின் குரலை கேட்டவர்களாக பின்பற்றி வாழ தேவையான வளங்களை இந்த திருப்பலியிலே சிறப்பாக செபித்து மன்றாடவும், தூய மறைநிகழ்வை தகுந்தபடியில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். இல்லாமலும் சகோதர சகோதரிகளும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் சிந்தனையால் சொல்லால் செயலால் கடவுளின் கவலையினால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதரை சகோதர சகோதரிகளை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஏகாந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவுள்ள வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
எங்கள் செயல்களை திருமணத்திற்கு ஏற்பதை வெளிப்படுத்தியவர்களும் இவ்வாறு அந்த திருமணம் பெயரால் நாங்கள் நீதியான லட்சியம் கொடுத்த தகுதி பெறுவோமாக்கு ஒவ்வொரு தொழிலாளியாய் கொண்டித்து ஒரே இறைவனாய் வாழும் உண்மையை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை செபுலோன், நப்தாலி ஆகிய பகுதிகள் பாழ்படுத்தப்பட்டதன் விளைவாக அம்மக்கள் அடிமைகளாய் முகவரி இல்லா மக்களாய் வாழ்ந்தபோது இறைவன் இறைவாக்கினர் எசாயா மூலம் அவர்களின் சோகத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார். இருட்டில் வாழுகின்ற மக்களின் வாழ்க்கையில் பேரொழியை உதிக்க செய்தார். மக்கள் அக்களிப்பது போல் களி கூர்ந்தனர் என்று இறைவாக்கினர் எசாயா எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொழியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 முதல் 4 வரை. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரை, அந்த இனத்தாரை கல்வி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுவது போல் முன் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை உடைத்தெறிந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டியது ஆண்டவரே ஒளி, அவரே மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே, உயிருக்கு அழைக்கலாம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? அதை நான் ஆடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில்
வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. இரண்டாம் வாசகம் முதலே. கொரிந்து நகர் திருச்சபையில் ஏற்பட்ட பிரிவினைகளால் யார் பெரியவர்கள் என்று ஏற்றத்தாழ்வும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பேதங்களும் தன்னலம் மிகுந்து போகும் நிறைந்தது போனது. இவ்வாறு ஏற்பட்ட பிரிவினையால் வருந்திய திருத்தூதர் பவுல் நம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தான் திருவிழுந்து பெற்றுள்ளோம். எனவே நமக்குள் பிரிவினை பேதங்கள் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு செவிமேற்று மனமாற்றம் பெற முயற்சிப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 10 முதல் 11 மற்றும் 17. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக உலோய் வீட்டார் எங்களுக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களில் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களா? கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டார்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Hallelujah.
இயேசுவின் அரசு பற்றிய செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்து நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறை சொற்றொடர்கள் 12 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இறந்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரினுள் இருந்த மக்கள் பேருடையை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும் போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்ற போது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் நாளிலே நாம் இருக்கின்றோம். இவைகள் அந்த 4 திருத்தூதர்களை அழைத்த நிகழ்வை நற்செய்தியின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். நாம் ஒவ்வொருவருமே இன்று நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாக மாற அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அது ஒரு கிராமம். அந்த கிராமத்து டீ கடையில 2 பெரியவர்கள் உட்கார்ந்து அப்படியே வெற்றி நாயம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அரசியலிருந்து ஊர் கதைகளை பல்வேறுவற்றை பேசிக் கொண்டிருக்கின்ற போது அந்த காலையில குழந்தைகள் பள்ளி சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது
ஒரு பெரியவர் அங்கு வந்து கொண்டிருந்த ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ரவி என்கின்ற சிறுவனை பற்றி வராப்பாரு. அவன் ஒரு அடி விட்டால் நான் ஏன் சொல்றேங்கிறது நீ இப்ப புரிஞ்சுக்குவ, நான் என்ன செய்யறேங்கிறத மட்டும் நீ பாரு அப்படின்ட்டு அந்த பெரியவர் தம்பி ரவி இங்க வாப்பா அப்படின்ட்டு கூப்பிடுறார். அந்த ரவியும் வருகிறார். வந்த போது அவருடைய வலது கையில் 5 ரூபாய் நாணயத்தையும் இடது கையில் 1 ரூபாய் நாணயத்தை வைத்து பாரு, இங்க 5 ரூபாய் இருக்குது, இங்க 1 ரூபாய் இருக்குது, உனக்கு எது வேணாலும் நீ எடுத்துக்கோ. என்ன பண்ண 5 ரூபாய் இவன் என்ன பண்றாங்க, 1 ரூபாய் எடுத்துப்பான். உடனே இந்த பெரியவர் அடுத்த பெரியவரை பார்த்து சொன்ன பார்த்தீங்களா, இவன் ஒரு அடி முட்டாள் மடையன் அப்படின்னு சொன்னதுல பாத்தீங்களா, 5 ரூபாய் எடுக்காம 1 ரூபாய் எடுத்துட்டு போறான் அப்படின்ட்டு இவர் சொல்லி கொண்டிருந்தார். அன்று மாலை வேளையில மற்றொரு பெரியவர் பேசிட்டு வந்ததுல அந்த மற்றொருவர் அந்த ரவி ஸ்கூல்ல இருந்து வந்து பார்த்து தம்பி ரவி இங்க மாப்பா அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல கேட்கின்றார். ஏப்பா 5 ரூபாய் பெருசு தெரியாதா, அப்படியே நீ 1 ரூபாய் எடுக்கிற, பாரு உன்னைய மழைய முட்டாளே அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த ரவி சொன்னானா, ஐயா எனக்கு 1 ரூபாய் விட 5 ரூபாய் பெருசுங்கிறது நல்லா தெரியும். நான் 5 ரூபாய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்ப எனக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய 1 ரூபாய் கூட கிடைக்காது. 5 ரூபாய் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அந்த 1 ரூபாயும் கூட கிடைக்காது அப்படின்ட்டு சொன்னார். செய்தி செயலாக்கம். இந்த பெரியவர் அவர் கொண்டு வரக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ரவி ஒரு ஒன்று தெரியாதவன் அப்படிங்கிற செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் அந்த ஒவ்வொரு நாளும் தன்னுடைய 1 ரூபாயை இழந்து செயலாக்கம் தருகின்றார். அதே போலவே ரவியை பொறுத்தளவுக்கு அந்த 5 ரூபாயை தியாகம் செய்து ஒவ்வொரு நாளும் 1 ரூபாயை பெற்றுக் கொள்கின்றார். ஆகவே செய்தி செயலாக்கம் என்கின்ற இந்த 2 வார்த்தைகளை வைத்து இன்றைய இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்துல நாம் பார்த்தோம் என்றால் அதுல 2 பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி பார்த்தோம்னா இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்றார். அதனுடைய 2ஆம் பகுதியில பணி வாழ்வை தொடங்கியவர் அந்த பணி வாழ்வுக்கு தனக்கு பின்பாக அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக திருத்தூதர்களை அழைக்கின்றார். முதலாவதாக முதல் 4 திருத்தூதர்களை அழைக்கின்ற இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசு அறிவித்த செய்தி முதல் பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு என்ன செய்தியை அறிவித்தார்? மனமார்ந்த ஏகனும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இந்த மத்திய நற்செய்தியில பார்த்தோம்னா கடவுளின் அரசு என்கின்ற வார்த்தை வராது. மாட்டு நூக்கால கடவுளின் அரசு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கு மத்திய நற்செய்தியாக விண்ணரசு என்று சொல்கின்றார். காரணம் என்னன்னா அந்த மத்திய நற்செய்தியாக யூதர்களுக்கு தன்னுடைய நற்செய்தியை எழுதினார். அதனால்தான் அந்த பழைய ஏற்பாட்டின் இன்னைக்கு கூட பார்த்தோம்னா முதல் வாசகத்தில் நாம் படித்த அந்த ஏசாயாவின் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இறைவாக்கு இயேசுவிலே நிறைவேறுகின்றது. அந்த 9ஆம் அதிகாரம் 1 to 4 வரை உள்ள இறை வசனங்களிலே காலையில் நடந்துள்ள மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போரில் சுடரொளி உதித்துள்ளது. எங்க
செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல்வழி பகுதியே என்று அந்த இயேசு நாசரேத்தை விட்டு தன்னுடைய பணிவாழ்விலே கலிலேயா அதை சுற்றிப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் செல்கின்றார். கலிலேயா என்பது பிற இனத்தவர்கள் வாழ்ந்த அந்த பூமி. அவர்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கின்றார். அதுவும் செபுலோன் நாடு, நெப்தலி நாடு என்கின்றது அந்த புறவினத்தார் வாழும் பகுதிகளாக இருந்தது. அவர்கள் காவலில் இருந்து அவர்கள் பேரொழியை கண்டார்கள் என்று இருக்கின்றது. ஆகவே இயேசு கொண்டு வந்த செய்தி மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டின் பொதுக்கான 3ஆம் ஞாயிறு இருக்கின்றோம். இந்த செய்தி மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்ற இந்த செய்தியானது தொடர் செய்தியாக நம்முடைய திருவழிபாட்டின் எல்லா இதுலையுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் இப்ப சொல்கின்ற போது ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு இருக்கின்றோம். மனமாறுங்கள். அதே போலவே தவக்காலம் நமக்கு என்ன சொல்றோம்? மனமாறுங்கள். அதே போலவே ஆண்டினுடைய அந்த இறுதி நாட்களிலே கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கு வரும் முன்னாடி இரண்டாம் இயேசுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லி மனமாறுங்கள். திருவருகை காலத்தின் முதல் பகுதியிலுமே அந்த இயேசுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லி மனமாறுங்கள். இந்த மனமாறுங்கள் என்பது ஒரு தொடர் அழைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனமாற்றம் என்பது வாழ்க்கையின் மாற்றத்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. உதாரணமா வச்சுக்கீங்களேன், நீங்களும் உங்களுடைய மனைவியும் டூ வீலர்ல போயிட்டு இருக்கீங்க. அங்க மனைவியுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு, மனைவியுடைய ஃப்ரெண்ட் வீடு உங்களுக்கு வழி தெரியாது. ஆகவே அவங்க சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், அவங்க ரைட்ல திரும்புங்க அப்படின்னு சொல்றாங்க, நீங்க லெஃப்ட்ல திரும்பிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மீண்டுமாக ஒரு யூ டர்ன் போட்டுட்டு வந்தாதான் ரைட் டர்ன் திரும்ப முடியும். அந்த யூ டர்ன் தான் வாழ்க்கையின் மாற்றம். இந்த பாதையிலிருந்து அந்த பாதைக்கு, தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு செல்கின்றதுதான் மனமாற்றம் என்கின்றது. ஆகவே வாழ்க்கையிலே மாற்றத்தை நாம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். இதுதான் செய்தி. நற்செய்தி மனமாறுங்கள். அதை இயேசு செயலாக்கம் எப்படி பெறுகின்றார் என்பதனை 2வது பகுதியிலே நாம் காண்கின்றோம். அந்த திருத்தூதர்களை அழைத்து என்ன சொல்கின்றார்? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, அந்த இறுதி பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், அவர் எங்க பல்வேறு பகுதிகளுக்கு சென்று, கலிலேயாவின் பகுதிகள் எல்லாம் சென்று இந்த நற்செய்தியை அறிவித்து அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார், விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். அப்புறம் என்ன பண்றாரு? நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். செய்தி என்ன? மனமாறுங்கள். அதை எப்படி செயலாக்கம் பெறுகின்றார்? அவருடைய உவமைகள், புதுமைகள், போதனைகள், இதன் வழியாக அவர் அந்த இதை செயலாக்கம் பெறுகின்றார். அதை தொடர்ந்து செய்வதற்காக திருத்தூதர்கள், இங்கு 4 திருத்தூதர்களை அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதை தொடர்ந்து 12 திருத்தூதர்களை இயேசு அழைக்கின்றார். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றி தீய ஆவிகளை ஓட்டவும். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையுடைய நற்செய்தி வாசகம் மாற்கு நற்செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தோம்னா தம்மோடு இருக்கவும், அவர்களோடு இருந்து பங்கேற்க செய்கின்றார். அவர்களை அந்த நிகழ்வுகளிலே அவர் ஒரு கூடவே இருக்க செய்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு செய்தியுமே செயலாக்கம் பெற வேண்டும். செயலாக்கம் பெறாத செய்தி வெற்று செய்தியாகிறது. அதே சமயத்தில் செய்தி செயலாக்கம் பெறாத வரை அது ஒரு விருப்பம் மட்டும்தான் இருக்கும். நான் இப்படி விரும்புகிறேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி.
அதை நான் செய்கின்ற வரை, செயலாக்கம் பெறுகின்ற வரை அது ஒரு செய்தியாக, வெற்று செய்தியாக மட்டுமே தான் இருக்கும். ஆனால் அது செயல் வடிவம் பெறவில்லை. ஆனால் இயேசுவினுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம், மனமார்ந்த இருக்கின்ற செய்தி தன்னுடைய போதனைகள் மூலம், புதுமைகள் மூலம், திருத்துதர்களை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து அந்த பணியை செய்ய அவர்களை பயனாளிகளாக மட்டுமல்லாமல் பங்காளிகளாகவும் மாற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் பங்காளிகள்னா என்ன? ஒரு விசேஷமா பங்காளிகளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தா பங்காளிகள் அதுல உறுதுணையாக இருப்பார்கள். அது போல இயேசு அந்த திருத்துதர்களை பயனாளிகளாக மட்டுமல்ல பங்காளிகளாக மாற்றுகிறார். அதே இன்று நம் ஒவ்வொருவரையும் பயனாளிகளாக மட்டுமல்ல பங்காளிகளாக மாற்றுகிறார். நாம் எப்படி பங்காளிகளாக மாற முடியும் அப்படின்னா, அந்த ஒளியின் மக்களாக, ஒளி காலையில் மறைந்து பேரொளி உதித்துள்ளது என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவருமே ஒளியாக இருக்க வேண்டும். ஆகவேதான் மத்திய செய்தி 5ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 ஆகிய வசனங்களிலே பார்த்தோம் என்றால் அங்கே மிக அழகாக இயேசு சொல்வார், உலகிற்கு உப்பாக இருக்கின்றீர்கள், அப்புறம் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். ஆகவே உப்பாக ஒளியாக நாம் சான்று பகர, பயனாளிகளாக அல்ல பங்காளிகளாக சான்று பகர நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய விதத்திலே தான் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் 2ஆம் வாசகத்துல அந்த கொரிந்தியர்களிடையே இருந்த அந்த பிரச்சனைகள், நானு பவுலை சார்ந்தவர், நான் அப்பல்லோவை சார்ந்தவர் என்று அந்த பல்வேறு பிரிவினைகள் அவர்களிடையே இருந்ததை சுட்டிக்காட்டி அவருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நான் தயவு செய்து உங்களிடத்தில் கேட்டுக் கொள்கின்றேன், ஐ ப்ளீட் யூ, ஐ பெக் யூ அப்படிங்கிற மாதிரி மிக அழகாக தொடக்க வார்த்தை, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது எதுவே, நான் உங்களிடத்துல கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களிடத்துல பிளவுகள் இருக்கக்கூடாது. அந்த பிளவுகள் எதிர் சாட்சியாக அலடையின் வேலையாக இருக்கும். பிளவுகள் நம்மிடத்துல இருந்தால் நம்மிடத்துல இறைவனுடைய ஆவியை, தூய ஆவியை மாறாக என்ன இருக்கின்றதாக, தீய ஆவி இருக்கின்றது. தூய ஆவி செயல்படவில்லை, தீய ஆவி செயல்படுகின்றது. ஆகவே அந்த பிரிவினைகளை எல்லாம் மறந்து இயேசு நாம் அவர் அப்படிங்கிற ஒரு நிலையில நாம் விண்ணரசை பற்றிய செய்தி தொடர்ந்து பங்காளிகளாக அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியின் சாட்சிகளாக உலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறோம். ஆகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், இவற்றை எல்லாம் களைத்து விட்டு நாம் கிறிஸ்துவில் சமம், நாம் அனைவரும் சமம் என்கின்ற நிலையில அந்த சண்டை சச்சரவுகளை எல்லாம் விட்டுவிட்டு, கருத்து வேறுபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு இணைந்து செயலாக்கம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த செய்தி செயலாக்கம் பெறும். ஆகவே உணர்ந்து சொல்வோம், இன்றைய நாளிலே இந்த செய்தி செயலாக்கம் என்கின்ற அந்த இரு வார்த்தையின் வழியாக நாம் நற்செய்தியை பற்றி சிந்தித்திருக்கின்றோம். அந்த சிந்தித்ததை வாழ்வாக அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்திலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
ஜோசப் ஜெகதீஷ் அமெரிக்காவின் குடும்பத்திற்காகவும் மனித ராஜமாணிக்கு அவர்களுடைய 4ஆம் ஆண்டு நினைவுகளுக்காகவும் மணிமாறன் ஞானமகன் தேசன் குடும்ப கருத்துகளுக்காகவும் மற்றும் மணிமாறன் அவர்களை குணநலம் பெற்றதற்கு மாதாவுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இப்போது நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். சிறப்பான விதத்தில் இறைவனுடைய மனமாறுங்கள் என்கின்ற செய்தி நம்முடைய வாழ்விலை செயலாக்கம் பெற ஜெபிப்போம். இறைவனின் ஆயிரை சிறப்பிக்கும் நாளில் தாயார் திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறை பணியாளர்களும் இறைமக்களாகிய நாங்களும் இறைவார்த்தையின் ஒளியில் எங்கள் வாழ்வை அமைத்து உலகிற்கு ஒளியாகவும் சுவைசிற்கும் முற்பாகவும் விளங்கிட வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். போர் பதட்டங்களும் வன்முறை போக்குகளும் பொருளாதார நெருக்கடிகளும் இந்த உலகை இருட்டிற்குள் இழுத்து செல்லும் இன்றைய சூழலில் காலையில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்கிற இறைவாக்கு நிறைவேற வேண்டும் என்று ஆட்சி புரிவோரும் அனைத்து மக்களும் அமைதியின் பாதையில் பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்நாட்டின் குடியரசு தினத்தை நாளைய தினம் சிறப்பிக்கவிருக்கும் இந்தியர்களாகிய நாங்களும் எம் நாட்டின் தலைவர்களும் குடிமக்களும் ஜாதி மத பேதமின்றி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கற்றோர் கல்லாதோர் இருப்போர் இல்லாதோர் ஆடவர் பெண்டீர் சிறியவர் பெரியவர் என்கிற எந்த ஒரு பாகுபாட்டையும் பெரிதாக்காமல் ஒரு தாய் மக்கள் நாமெல்லாம் என்கிற உணர்வோடு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறுவடை திருநாளாம் பொங்கல் பெருநாளை கொண்டாடி வருகின்ற நாங்கள் அனைவரும் ஆண்டவரே அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி கொள்வது போல் முன் அவர்கள் அகமளித்தார்கள் என்கின்ற இறைவாக்கின் அனுபவத்தை என் அன்றாட வாழ்வில் சுமக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள்.
என்கிற பவுல் அடியாரின் அறிவுரைக்கும் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிற இயேசுவின் போதனைக்கும் செவிசாய்த்து ஒற்றுமையில் பயணிக்கும் தூய மக்களாக திகழ வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் தெரிவிப்போம். எங்களுக்கு தாழ்ந்த தெய்வாகிய இறைவா, உலகை உப்பாக ஒளியாகவும் சாட்சிகளாக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை களைந்து இயேசு ஆண்டவர் அவரே எங்கள் மீட்பர் என்கின்ற ஒரே நம்பிக்கையிலே நிலைத்து ஒற்றுமையாக திகழ்வர்களை தந்து வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரும் பெற்றவரும் மீட்பருமான இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாருடைய தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்பதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்மை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவையாற்றிற்காகவும் உமது கையில் தீப்படையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றவர் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். துணியவரான தந்தையே, எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிபந்து கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற நீத்திலும் எங்களை போல இருக்க திருமணம் கொண்டீர். இவ்வாறு நீர் உன் திருமணங்களும் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்துகின்றேன். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய குறைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே,
வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அர்ப்பணித்து பாடுவதாவது. இக்காலத்தைகளை புனிதப்படுத்த வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை அவர் பாடுபட உடன்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து எழுந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். மறை பொருள் வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருவனின் நமக்குரிய பிரிய திறந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவுறுத்தவும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் தாமஸ் அக்வாயின் சீனிய திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்த நம் தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் காரியங்களை இணைந்த பரிந்துரையை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளோடு ஒருவரை நீரை விரிவாக ஆசீர்வதித்தார்கள்.
பல்வேறு தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய மன்றாட்டுகளை கேட்டு அருள்வர்களை தான் மேலும் நோக்குடன் துயருடன் சகோதர சகோதரிகளை இருந்து என் பெற்றோர் யார் உறவினர் நண்பர்கள் உபகாரிகள் யார் உடையாத மக்களையும் பத்திரிகைகளில் இருக்கின்ற அன்மாக்களையும் நினைவுகொண்டிருக்கும் தரும் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் அனைவரும் விளக்குமாயும் இதை நிற்க நீ தாயார் துணை மாற்றம் எடுக்கப்படுவது வழியா தூய யோசிப்பு உம்முடைய புனித திரு தூதர்கள் இவர்கள் நோக்கு இந்த வரைக்கு புனிதர்கள் நீங்களும் நாங்கள் நிறைவாழ்வின் பங்குகளும் தகுதி பெற்று ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருவாங்க உண்மை இவருடைய அரசு இவருடைய பலனை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே தீமையா பத்து துன்பமாக்கிய நீ திருமணத்தை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வில் அமைதியை கனிவுடனாக உண்மை மன்றாடுகின்றோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்துவதற்கு முன்னே எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் துறவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தீராக எங்களும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். நம் ஆண்டவர் இயேசு மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற செய்தியை செயலாக்கம் பெற திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்த இயேசு இவரே. இன்று நாமும் அவருடைய செயல் வீரர்களாக பங்காளிகளாக மாற இந்த திருவிழத்திற்கு அழைக்கின்றார். இவருடைய அன்பின் விருந்துக்கு
அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது எனது ஆன்மா போனது. கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மளையும் பிரார்த்தனை வாழ்த்து தருவதாக. ஆமென். கிறிஸ்துவின் துடன் 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 இயேசுவே, ஒளியாக
இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பொது காலத்தில் 3ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஏற்கனவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை 4வது தினம் நம்ம பங்கு ஆலய வளாகத்திலே இந்த அன்பிய பொறுப்பாளர்கள் வெப்பெரியர்களுக்கான கூட்டமானது நடைபெறும். அதற்கு முன்பாக அன்பிய பொறுப்பாளர்கள் 3 பணிகளை செய்ய சொல்லியிருந்தது. ஒன்று, இந்த குடும்ப விவரப்பட்டியல். அனைத்து குடும்பங்களிடத்தில் எல்லாமே பக்கம் தான் இருக்கிறோம். ஆகவே ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து இந்த குடும்ப விவரப்பட்டியல் அனைத்து குடும்பங்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்று அதை கொண்டு வரும். அதே போலவே சந்தா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அனைவருடைய இல்லங்களையும் சந்தித்து என்னை எவ்வளவு செலுத்தணும் என்று நிறைய பேர் இடையிலேயே செலுத்தி இருக்கின்றீர்கள். ஒரு சிலர் டிசம்பர் மாதம் கடைசிக்குள்ளாக செலுத்துகின்றேன் என்று சொன்னீர்கள். இப்ப ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஜனவரி கடைசி வந்துருச்சு. ஆகவே அந்த சந்தா தொகையை செலுத்த சந்தா தொகையை பெற்றுவார்கள். அப்படின்ற ரசீதை ஒன்றாக பெற்றுக் கொடுக்கலாம். அதே போலவே 3ஆவதாக நம்முடைய தேர் வரி மற்றும் இந்த கிறிஸ்துமஸ் விழா வரி இது போன்றது கொடுக்காமல் இருக்கின்றவர்கள் அந்த தொகையை நீங்கள் அந்நிய பொறுப்பாளர்கள் பார்த்து பெற்று வந்தீர்கள் என்றால், நாம் பிப்ரவரி மாதத்தில் இந்த ஷெட் ஆனது போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒன்றியாக இருக்கும். குறிப்பாக அதை பற்றியும் இன்னும் தவக்கால நிகழ்வுகள் பற்றியும் நாம் பேச இருக்கின்றோம். தவக்காலத்துல 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று பாத யாத்திரையானது நாம் அங்கிருந்து இங்கு வருவோம். ஆகவே அதுக்கு முன்பாகவே நாம் அந்த ஷெட் போட்டோம்னா மற்ற கோழி போடுவதற்கான செலவுகளை தவிர்க்க முடியும். அது தொடர்ந்து பருவட்ட நம்முடைய மற்ற இதை உபயோகிப்பதற்கு உதவியாக இருக்கும். முதலாவது ஷெட் போட்டு அப்புறம் கீழே தரம் போடுவதா பீரா அப்படிங்கிறத பற்றி அதன் பிறகு ஏன்னா ஷெட்டுக்கு ஏறக்குரிய 2 லட்சத்துக்குள்ள வரும்ட்டு கணக்கு சொல்றாங்க. ஆகவே அதற்காக உங்களுடைய பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்ற. ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த 3 காரியங்களையும் செய்து செவ்வாய்க்கிழமை வருகின்ற போது அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதையும் என்னிடத்தில் தெரிவித்து அந்த குடும்ப விவரப்பட்டியலை முழுமையாக சரி செய்ய என்னிடத்தில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே திருப்பணி முடிந்தவுடன் அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து வெளியில நிற்கவும். 2ஆவதாக ஞாயிறு திருப்பணி புதன்கிழமை திருப்பணியை வைத்திருக்கின்ற போது நிறைய பேர் வேலைக்கு போயிருந்தீங்க. அதுவே ஞாயிறு திருப்பணிக்கானது முழுமையாக பங்கேற்க முயற்சி செய்யுங்கள். ஏறக்குறைய 80 பக்கம் கணக்கில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்க வரக்கூடிய குடும்பங்கள் பார்த்தோம்னா பாதி தான் இருக்குது. ஆகவே மற்றவர்களும் தயவு செய்து ஆலயத்திற்கு வாருங்கள். திருப்பணியை பங்கு பெற்று இந்த ஊர்களுடைய முன்னேற்றத்திற்கான அனைத்து செயல்பாடுகளையும் ஈடுபடுங்கள். அதே போன்று ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பு நம்முடைய குழந்தைகள் எல்லோருமே ஏறக்கூடிய வருஷங்களை தவிர குறிப்பாக பெண் குழந்தைகள் தான் நம்ம தோழர் பள்ளியை படிக்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாமே வெவ்வேறு அரசு பள்ளிகளோ மற்றும் தனியார் பள்ளிகள் தான் படிக்கின்றார்கள். அப்படிங்கிறப்ப ஞாயிறு மறைக்கல்வி அடிப்படையான ஞாயிறு மறைக்கல்வியை பெற்றுக்கொள்ள இங்குதான் வாய்ப்பு. ஆகவே அதை உணர்ந்து நம்ம 3 நிலையில 1லிருந்து 5ஆம் வகுப்பு, 6லிருந்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அது தொடர்ந்து கல்லூரி
ஞாயிறு இருக்கின்றோம். ஆகவே குறிப்பாக குழந்தைகள் பசங்களை இப்ப காண்றதே இல்லை. குளிர்காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆகவே இங்கே வரக்கூடிய வாரங்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த வாரத்தில் வந்தாவது தொடர்ந்து வரும். அதே போலவே கடந்த வாரம் குழந்தைகள் இந்த மாதிரி டூருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதாவது மே மாசத்துல கூட்டிட்டு போறது பெரிய பிரச்சனை இல்லை. கூட்டிட்டு போறதுன்றப்ப உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது, பங்கிலிருந்தும் பங்களிப்பு இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அது இது பண்ணும்போது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க ஞாயிறு வரைக்கும் வீட்டுக்கு வந்தவங்க, அப்புறம் ஏழு நம்ம ஊர்ல இன்னொன்று வட்டி சார்ந்ததான் என் குழந்தை வந்தான் கூப்பிடுது. அட்டண்டன்ஸ் பார்த்தா அவங்க குழந்தை வரவே, அதுதான் அவங்க உண்மை. ஆனா வந்துட்டு ஆகவே இந்த பிப்ரவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் ஞாயிறு வரைக்கும் தவறாக வரக்கூடிய குழந்தைகளை கூட்டி சென்றோம் மே மாதத்து. ஆகவே இதையும் கருத்தில் கொண்டு குழந்தைகளை கூட்டி அனுப்பி இது ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளுக்கும் அனுப்பி வையுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் சற்று பெற்றோர்களாகிய நீங்கள் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜெபவாசிற்கு எழுதியிருக்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் இறைவனுக்கு அற்புதமானவற்றை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரைக்கும் உமதருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்களால் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாழ்கள் வாழ்க்கைகளை தொடரட்டும். நாங்கள் கட்டிக் கொடுத்த பரிகாரமாகவும் தேவசக்தியில் தன்னை தானே பலியாக கொடுக்கிறோம்.
சகல தரிசனங்களுக்காகவும் அடியவர்கள் செய்யும் தவறுகளையும் படுத்திருப்பவர்களையும் அதிர்ஷ்ட கண்ணிகளியாலும் மாசிலாத திருவின் வழியாக இயேசுவின் தெரியவதற்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த மாதத்திற்கும் இந்த நாடுகளுக்கும் சபைகளுக்கும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பக்கங்களை தத்துவங்களுக்காகவும் குறிப்பிட்ட சகல தத்துவங்களுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரவிட சமர்ப்பிக்கின்ற அனைத்து ஆத்மாவுக்காகவும் ஒவ்வொருவரும் சுவாமி ஆமென். இயேசுவுடைய நன்றி மரியே வாழ்க. புனித உபமையாரே, புனித சூசையப்பரே, புனித அந்தோனியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே